Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த RRB NTPC உடைய கிராஜுவேட் போஸ்டுக்கான CPT 1 ஓட ரிசல்ட்டை ரயில்வே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சென்னை ஜோனுக்கான ரிசல்ட் இப்போ வந்துட்டு இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கிற அந்த இன்ஃபர்மேஷனும் எப்படி உங்களோட மார்க்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கிறது, உங்களோட ஆன்சர் கீயை எப்படி செக் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. CPT 2 எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அந்த இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா CPT 1லேருந்து CPT 2க்கு பார்த்தீங்கன்னா 6546 பேரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலைக்கு 15 பேருன்னு 1:15 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வேகன்சிங்கிறது ஒட்டு மொத்தமாக சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா 436, ஒரு வேலைக்கு 15 பேருங்கிறப்போ 6546 பேருங்கிற செலக்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது 1:15ங்கிற ரேஷியோ. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியான இதெல்லாம் கிடையாது. ஸோ டோட்டலாக இத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறது தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPT 2ங்கிறது பார்த்தீங்கன்னா அக்டோபரோட 3rd வீக்கில் கண்டக்ட் பண்ண போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் கண்டக்ட் பண்ணணும். 17th நவம்பர் வந்து குரூப் டி ஸ்டார்ட் ஆகும்னு இருந்துச்சு. இப்போ ஸ்டேனால வந்து இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்டேட் வரப்போகுதுங்கிறதுலாம் 13th அக்டோபர் தான் தெரியும். ஓகேவா? ஸோ 17th அக்டோபர் அதுக்கு இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாலும் குரூப் டி கொஞ்சம் தள்ளி போகலாம். ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அக்டோபர் 3rd பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTPCயோடைய CPT 2 வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த கண்டக்ட் பண்ண போகிற டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி எந்த டைமில் எந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு 4 நாளைக்கு முன்னாடி வரும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது இப்போ UG எழுதுறவங்க எப்போ ரிசல்ட் வரும்ன்ற வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். மோஸ்ட்லி எக்ஸாமுங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறமா கோர்ட் கேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா குரூப் டி ஷெட்யூல் பண்ணுறாங்கன்னா அதுக்கே டைம் நல்லா இழுத்துரும். ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். என்னங்கிறது இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சோடனே ஏதாவது டைம் கிடைச்சா இல்லை ரொம்ப அது தள்ளி போச்சுன்னா இதுக்கான ரிசல்ட்டை சீக்கிரம் விட்டு அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ரயில்வேலேருந்து. ஏன்னா இந்த எக்ஸாமே ஜூனில் நடந்தது. ஜூனுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் கிட்டத்தட்ட 3 மாதம் 90 டேஸ்ன்றது எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி UGயோட எக்ஸாம்ஸுங்கிறது நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ யாரெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலான்னு எப்படி பார்த்துக்கலாம்னா இந்த PDF வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுடைய ரோல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ரோல் நம்பர் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுங்கிற பட்சத்தில் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் CPT 1 கிளியர் பண்ணி CPT 2க்குங்கிறது செலக்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் நாள் நல்லா ப்ரிப்பேர் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் நிறைய மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச கிராஜுவேட்டாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், பேப்பர்லாம் ரயில்வே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸை நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதில் கேட்டிருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஆப்வியஸாக ரீசனிங் அண்ட் மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸில் இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க. நிச்சயமாக இந்த NTPC உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். இந்த PDF டெலகிராம் சேனலில் தாரோம், அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அது உங்களுடைய இதை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நேம் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கிறத கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மார்க்கை நான் எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட மார்க்கை நீங்கள் எங்கே செக் பண்ணி பார்க்க முடியுன்றது கேட்டிங்கன்னா RRBயோட வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு இதை வந்து செக் பண்ணிக்கிட முடியும். உங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கோரு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர் கீலாம் அதை செக் பண்ண முடியும். ஆனால் இந்த லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதற்குன்னு தனியான ஒரு போர்ட்டல் வச்சு உங்களுக்கு அந்த லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கையும் உங்களுடைய ஆன்சர் கீயும் நீங்கள் CPT 2க்கு செலக்ட் ஆகிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லையும் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகேவா? யாரெல்லாம் செலக்ட் ஆகிங்கன்றதை கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.